சென்னையில் பாஜக சார்பில் பூத் கமிட்டி மீட்டிங் நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் திரு அண்ணாமலை அவர்களை தவிர மற்ற தலைவர்கள் அத்தனை பேருமே கலந்து கொண்டாங்க. நயினார் நாகேந்திரன், எல் முருகன், வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், மற்ற அடுத்த கட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே அதில் கலந்து கொண்டாங்க. அண்ணாமலை இந்த கூட்டத்துக்கு ஏன் வரல, ஏன் அவரை கூப்பிடல, அவரை ஒதுக்குறாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்தது. பட் அந்த கூட்டம் கடைசி நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக அறியப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்னாடியே திரு அண்ணாமலை அவர்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தனால, பிரியர் கமிட்மெண்ட்ஸ் இருந்தனால அவர் அங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளும் அதை நம்புவோம். திரு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட மாட்டார். கட்சியை விட பர்சனல் தான் முக்கியம் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்க மாட்டார். ஸோ அதனால இந்த விஷயத்தை நம்ம அப்படியே நம்புவோம். இந்த பூத் கமிட்டி மீட்டிங்கில் என்ன பேசப்பட்டது, 2026 தேர்தலை எப்படி சிறப்பாக எதிர்கொள்ளணும், பூத் கமிட்டி மெம்பர்ஸ் அவங்க என்ன செய்யணும், எப்படி உறுப்பினர்களை சேர்க்கணும், எப்படி அதிமுகவுக்கு பக்கபலமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசியிருந்தாங்க.